என்ற இந்த மகளிர் அணி மாநாடு மேற்கு மண்டல பொறுப்பாளர் திரு செந்தில் பாலாஜி அவர்களுடைய பொறுப்பிலே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதை அளித்திருக்கிறார்கள். இந்த மாநாட்டை நடத்தக்கூடிய பொறுப்பை இந்த மாநாட்டிற்கு இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஏறத்தாழ 1 லட்சம் அமைச்சர் அவர்கள் எதிர்பார்ப்பது போல கிட்டத்தட்ட 1 லட்சத்திலிருந்து 2 லட்சம் பெண்கள் இந்த மாநாட்டிலே கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கிறோம். அந்த பணிகளை, மாநாட்டு பணிகளை, மேடை அமைக்கக்கூடிய பணிகளை இன்று பார்ப்பதற்காக நான் இன்று இங்கே கோவைக்கு வந்திருக்கிறேன். வரக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக எந்த சிரமமும் இல்லாமல் அந்த மாநாட்டிலே கலந்து கொள்வதற்கான அத்தனை ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்கள், அமைச்சர்கள், மண்டல பொறுப்பாளர் அத்தனை பேரும், மகளிர் அணி, தொண்டர் அணி நிர்வாகிகள் என்று அத்தனை பேரும் இணைந்து இந்த மாநாடு மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்கு பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கழக தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் இந்த மாநாடு வெற்றி பெறவும், தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, அண்ணன் தளபதி அவர்களோட ஆட்சி பெண்களின் முன்னேற்றத்தை முக்கியத்துவப்படுத்தக்கூடிய ஒரு ஆட்சியாக, அவர்களுடைய எதிர்காலம் சிறப்பான ஒரு வளமிக்க எதிர்காலமாக இருக்க வேண்டும், உரிமைகள் பெற்ற பெண்களாக தமிழக பெண்கள் இருக்க வேண்டும் என்ற அந்த முனைப்போடு செயல்படுவதால் இந்த மாநாட்டிற்கு அவர்கள் எல்லாவற்றையும் விட அதிக முக்கியத்துவம் பெற்றிருக்கக்கூடிய மாநாடாக நடத்த வேண்டும் என்று எங்களுக்கு பணிபுரிகிறார். இப்போ இந்த இதில் வந்து பெண்களுடைய எதிர்பார்ப்பு, இந்த இதில் என்ன அறிவிப்பீங்க அப்படின்னு எதிர்பார்ப்பு அது எப்படி சொல்லுங்க? மாநாட்டில் வந்து அறிவிப்புகள்லாம் இருக்காது. நிச்சயமாக அறிவிப்புகள் முதலமைச்சர் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே அறிவிப்பார். தமிழக அரசு பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிச்சுட்டு வர சூழல்ல இந்த மாநாட்டில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன மாதிரி, குறிப்பா பெண்கள் அதிக அளவில் காமிக்கிறாங்க, என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள்? இல்லைங்க, குறிப்பா பெண்களுக்குன்னு பாதுகாப்பு இல்லை. இப்போ தமிழ்நாடு முழுவதுமே பெண்களுக்கான பாதுகாப்பான ஒரு இடமாக இருக்கிறதுனால நாங்கள் இதுக்குன்னு தனியா எதையும் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் இருக்கக்கூடிய எல்லா திராவிட முன்னேற்ற கழக மாநாடுகள் அப்படின்னாலே எல்லாருக்குமான பாதுகாப்பை சரி செய்யக்கூடிய, அதை கருத்தில் எடுத்துக்கொண்டு நடத்தப்படக்கூடிய நிகழ்ச்சிகளாகத்தான் அத்தனையுமே நடந்திருக்கிறது. அதனால எந்தவித பிரச்சனையும் திராவிட முன்னேற்ற கழக நிகழ்ச்சிகளில் நம்ம இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஏன்னா எல்லாரும் வந்து கொடுக்கக்கூடிய கட்டுப்பாடுகளை எல்லாம் சரிவர கடைபிடித்து தான் நாங்கள் நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால எல்லாருக்கும் என்னென்ன விதிகள் பொருந்துமோ அத்தனை விதிகளும் எங்களுக்கும் பொருந்தும். அதை நிச்சயமாக இங்க இருக்கக்கூடிய கழக நிர்வாகிகள் கடைபிடிப்பார்கள். தேர்தல் அறிக்கையில வந்து இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா வேட்புமன்ற சைடுல தொழில் நிறுவனங்கள் அதிகளா இருக்கு. இப்போ வந்து மின்சாரம் வந்து ஒரு பிரச்சனையா இருக்குது, பெரும் பிரச்சனையா இருக்கு. தேர்தல் அறிக்கையில அதுக்கு என்ன மாதிரியான, இது மாநாட்டுக்காக நடத்தக்கூடிய கூட்டம். தேர்தல் அறிக்கைக்காக வரும் பொழுது நிச்சயமாக எல்லா தரப்பினரையும் சந்தித்து அவர்களுடைய கோரிக்கைகள் என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன என்று தேர்தல் அறிக்கை குழு அவர்களோடு பேசி அதையும் தேர்தல் அறிக்கையிலே நிச்சயமாக சேர்த்துக்கொள்ளும். நேற்று வந்து நீங்க பேட்டி கொடுத்த ஒரு விஷயம் வந்து எடப்பாடி சொல்லி இருக்கிறாரு 5 லட்சம் கோடி கடல்ல இருக்குது தமிழ்நாடு. ஆனா என்ன தேர்தல் அறிக்கை வந்து 5 லட்சம் கோடியில் தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறோம். இல்லைங்க, அவங்க விட்டுட்டு போன கடனோட சேர்த்து வந்து பேசணும். அவங்க எந்த நிலைமையில தமிழ்நாட்டை எந்த வளர்ச்சியும் இல்லாத ஒரு மாநிலமாக பின்தங்கி கொண்டே போகக்கூடிய ஒரு சூழலிலே தமிழ்நாட்டை விட்டு சென்றார்கள். இன்று இந்தியாவிலேயே முன்னேறி இருக்கக்கூடிய, வளர்ச்சி பாதையிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாநிலமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டை மாற்றி இருக்கிறார்கள் என்பதை அவர் கருத்திலே வைத்துக்கொண்டு தேர்தல் பிரச்சாரத்துக்காக என்ன வேணாலும் பேசட்டும். அதை பற்றி நாங்கள் ஒன்றும் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா அவருக்கும் தேர்தல் நேரத்தில் எதையாவது சொல்லணும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஆனால் உண்மை என்ன என்பது அவர் மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அதற்கு தெரியும்.
என்னங்க? மாநில உரிமைகளுக்காக இந்த தேர்தல் அறிக்கைகள் சொல்லியிருந்தீங்க. மாநில உரிமைகளுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே வந்து போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான். அதனால அது இந்த தேர்தல் அறிக்கை அதுக்காக இருக்கும்னதே நாங்க தொடர்ந்து அதை வந்து மாநில சுயாட்சியும் மாநில உரிமைகளையும் மையப்படுத்துவோம். தமிழ் சங்கங்கள் கேள்வி கேட்டாங்க, போன தேர்தல் அறிக்கையில் சொன்னதா அவங்க நிறைவேற்றினாங்களா, கனிமொழி இந்த கேள்வி நான் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுருங்க. இல்லைங்க, அந்த 15 லட்சம் வந்துட்டோம். அது வந்த உடனே நான் பதில் சொல்றேன். இல்லைங்க, அந்த 15 லட்சம் அவங்க கொண்டு வந்து கொடுத்த அப்புறம் வந்து நாம எல்லாத்துக்கும் பதில் சொல்லிடுறோம். மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில கவர்ச்சிகரமான திட்டங்களை திமுக எதிர்பார்க்கலாமா? அது வந்து முன்னேற்றத்திற்கான திட்டங்கள்ங்க, கவர்ச்சிக்கான திட்டங்கள்லாம் கிடையாது. அது திமுக கிட்ட இருந்து எதிர்பார்க்க முடியாது. முன்னேற்றத்திற்கான பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக அறிவிப்பார். போன தேர்தலில் மதுபான கடைகள் படிப்படியாக குறைக்கப்படும் சொல்லியிருந்தீங்க, இன்னும் அந்த அப்படிதான் இருக்கு. இல்லைங்க, குறைச்சிருக்கோம். நிறைய கடைகள் மூடப்பட்டிருக்கு. நிச்சயமாக அதற்கான இன்னும் குறைப்பதற்கு நிச்சயமாக வழிவகை செய்யும். இந்த மாநாட்டுக்கு வந்து அண்ணாமலை சொல்லியிருக்கிறாரு கருப்பு கொடி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது இடுவாயில கருப்பு கொடி மத்தவங்களுக்கு எல்லாம் கருப்பு கொடி காட்டினா வந்து வருத்தப்படுவாங்களோ என்னமோ, எங்களுக்கு காட்டினா சந்தோஷம். ஏன்னா கருப்புல இருந்து வந்தவங்க தான் நாங்க.